என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் தியானிக்க போகிற வேத வசனம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், என்ன அருமையான ஒரு காரியம், சத்தியம். இன்னைக்கு அநேகருக்கு தெரியுதில்லை. ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து, பாவத்துக்கு மரித்து, நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். தண்ணீரில் மூழ்கி நம்ம எழும்ப வேலையோ வரும்பொழுது புது மனுஷன், பழைய மனுஷன் செத்து போயிட்டான். அந்த உள்ள தள்ளும் பொழுதே பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற அந்த அனுபவம் தான் ஞானஸ்நானம் என்பது. எனக்கு அருமையானே, ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய பாவம் நிறைந்த பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது ஒன்று. அடுத்தது 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 11ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் மூலமாக என்ன ஒரு பெரிய காரியம்! பாவத்துக்கு செத்து மனுஷன் உள்ளே போகும்போது, தண்ணிக்குள்ளே போகும்பொழுது, அந்த மூழ்கும் பொழுது அந்த பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயம் எல்லாம் மறைத்து வெளியே வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. எத்தனை பேர் இந்த அனுபவம் பெற்றிருக்கிறீங்க? அப்புறம் தான் பாருங்கள், உண்மையான கிறிஸ்தவ வழி, ஆண்டவருக்கு பிரியமான வழி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதன் வழியாக கடந்து சென்றார். யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்றார். அதன் பிறகு பாருங்கள், பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார். இன்றைக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைகிறது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? அப்படி உண்மையாக பயபக்தியோடு வெளியே வரும்பொழுது, பாவத்துக்கு மரித்த நிலையோடு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வெளியே வரும்பொழுது ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தாவியானவரை ஊற்றுகிறார். இதுதான் தெய்வீக அனுபவம். இது யார் டாக்டரின் இல்லை, இது வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட காரியம். ஆண்டவர் எப்படியே வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். பாருங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறான், சவுல் பவுலாக மாறுகிறான். கெட்ட மனுஷன், கேட்டின் புத்திரன், எத்தனையோ முறை நான் போதித்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், கேட்டின் புத்திரனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறான், அவருக்கு பிரியமானவர்களை அழித்து போடுகிறான். பயங்கரமான பாவ வாழ்க்கை. இன்றைக்கி அதே போல் ஆசை, இச்சை, ஒரு மனைவி இல்லை, 2 மனைவி இல்லை, எத்தனையோ பெண்கள், எத்தனை பேர் இச்சையினால் கெட்டு போகிறாங்க. பெண்கள் கெட்டு போகிறாங்க, வாலிப பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க. இதெல்லாம் உலகத்தில் இருளுக்குள்ளே போகிறதுனால அழிவுக்குள்ளே போகிற நிலைமை. இந்த விதமான அழிவுக்குள்ளே போகிற மக்கள் ரட்சிக்கப்பட்டு சிலுவையிலே தங்களை அர்ப்பணித்து அதன் பிறகு ஞானஸ்நானத்திற்குள்ளாக போகும்பொழுது பாவத்துக்கு செத்து நீதிமானாக வெளியே வருகிறாங்க. பழைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் சுத்திகரித்து உங்களை நீதிமானாக புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். தான் பவுல் சொல்கிறான், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்கிறான் பாருங்கள், இனி நான் அல்ல, இனி நான் பழைய சவுல் அல்ல, கேட்டின் புத்திரன் அல்ல. நான் வெளியே வரும்போது எப்படி வரேன்? புது மனுஷன், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். 22ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு நித்திய ஜீவன். எனக்கு அருமையான இந்த நித்திய ஜீவனுக்கு பாத்திரராக எல்லாரும் மாறிட்டீங்களா? இப்போ ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே பாவம் வேண்டாம், சாபம் வேண்டாம், அக்கிரமம் வேண்டாம், அநியாயம் வேண்டாம், அசுத்தம் வேண்டாம், என்னை சுத்திகரியும். இரத்தத்தால், சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் படைத்திருக்கிறார் என்ற அனுபவத்தை தாரும். இந்த ஞானஸ்நானம் மூலமாக நான் கழுவப்பட்டு பரிசுத்தமான அபிஷேகத்தால் நான் ரொம்பி உமக்கென்று சாட்சியாக விளங்கணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் ஏறட்டும், என்னோடு ஜெபிப்பீர்களா? இப்பொழுது பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் கர்த்தரை நோக்கி. அப்போ ஒவ்வொருவருக்கும் பாவத்தை மன்னித்து ஞானஸ்நானத்தின் மூலமாக உங்களை புது சிருஷ்டியாக மாற்றுவார். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நம்ம அர்ப்பணிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, யார் யார் அர்ப்பணிக்கிறார்களோ, யார் யார் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று கண்ணீரோடு கெஞ்சுகிறார்களோ, ஆண்டவர்கள் விடுதலையாக, பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயம், அசுத்தம் எல்லாவற்றையும் விடுதலையாக்கும்.
உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி புது சிருஷ்டிகளாக மாற்றும். இரத்தத்தால் சிலுவையில் சிந்த இரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே. குடும்ப தலைவர்களை கழுவும், தலைவிகளை கழுவும், பிள்ளைகளை கழுவும், குடும்பம் ரட்சிப்பை அருளிச்சு ஞானசாந்தன் மூலமாக ஆண்டவரே நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அபிஷேகத்தால் நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதத்தால் நிரம்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2026 எல்லாம் வல்ல இறைவனுடைய வாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக விசேஷமாக பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஜனவரி 3, ஜனவரி 4, 3ஆம் தேதி வாலிபர்களுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 4ஆம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர்கள் ஒன்றிணைந்து நம் தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்க அந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன். திருச்சபைகளின் உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் நம்மிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து இறைவனின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து மன்றாடி நாட்டிற்காகவும் நமது பணிகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைத்து திருச்சபை மக்களும் இதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையும் மற்ற எல்லா திருச்சபையினரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கின்றனர். நாம் எல்லாரும் இணைந்து இந்த தேசத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் அனைவரும் சபை பாகுபாடின்றி ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த கூட்டங்கள் சென்னை பட்டணத்துக்கும் நம்ம இந்தியா தேசத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இந்திய தேசத்திலே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம். நீங்கள் மாத்திரல்ல, உங்களுடைய சபை எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும். தெரிந்த எல்லா தெய்வ பிள்ளைகள் ஒன்று கூட்டி நம்ம சேர்ந்து வந்து ஜெபிக்கணும். ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். இயேசு அந்த இடத்திலே உலாவுவார். அவரே வந்து கை வைத்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். நடைபெறும் இடம் YMCA மைதானம், நந்தனம், அண்ணா சாலை, சென்னை 6,35,000.